மகாபிரிவாஜன். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் பக்திவதிகள் அம்பிகையை சொல்லும் பொழுது இந்த மித்யை என்ற உலகத்திற்கு ஆதாரமாக அவள் இருக்கிறாள். அவள்தான் அனைத்திற்கும் ஆதாரம். அவளை தெரிந்து கொண்டு விட்டால் இந்த உலகம் என்பது நம் கண்களுக்கு புலனாகாது. எல்லா காரியங்களிலும் அவள்தான் அதை செய்கிறாள் என்று புரிந்து கொண்டு விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது கிடைத்தால் அடுத்தது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த விஷயம் தெரிந்து கொண்டு விட்டால் என்றால், ஓம் முக்திதாயை நமஹ, ஓம் முக்திதாயை நமஹ. முக்தி தான கொடுப்பவள், முக்தியை கொடுப்பவள். இந்த மித்தியான ஜெகத் அப்படிங்கிறது வாஸ்தவத்தில் இல்லை அப்படிங்கிற விஷயம் நம்ம மனசுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நமக்கு முக்தி கிடைத்தது போலத்தான் சொல்றாங்க. ஏன்னா முக்தி அப்படின்னா நம்ம ஏதோ தனியான ஒரு விஷயம், இங்க வைகுண்டம் போறது, கைலாயம் போறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி கிடையாது. இந்த வாழ்க்கையில் நம்ம ஜீவன் முக்தர்களாக இருக்கும் பொழுதே இருந்த இடத்தில் இருந்து கொண்டே நம் காரியங்களை செய்து கொண்டே, ஏன்னா நமக்குன்னு சில கடமைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த அத்தனை காரியங்களும் செய்து கொண்டே இங்கேயே ஆனந்தத்தில் லயித்து கொண்டு இருக்க முடியும். அதுதாங்க இங்க ரொம்ப முக்கியம். ஆனந்தத்தில் லயித்து கொண்டு இருப்பது. ஏன் அப்படின்னா, இப்ப அனைத்துமே அவள்தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த உலகம் இங்க நம்ம கண்ணுக்கு தெரியல. அப்ப நமக்கு இந்த ஆனந்தம் நமக்கு லபிக்கும். ஆனா எப்பொழுது இது லபிக்காது அப்படின்னா, இது உலகம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுதுதான் இது அனைத்துமே நமக்கு கவலையாக, துன்பமாக, என்னென்னமோ நமக்கு விஷயங்கள் இருக்கு. அத்தனை விஷயங்களும் நமக்கு பாரமாக தோன்றும். இதுதான் அத்வைதத்தின் உயர்ந்த நிலை. சரியா? இதை நம்ம சொல்றதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். இதுதாங்க, இப்படி இருந்தா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வாஸ்தவத்தில் இதை நம் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்றால் எத்தனை ஜென்மமோங்க, அத்தனை ஜென்மத்திலும் நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அத்வைத தத்துவங்கள் அப்படிங்கிறது சொல்வது எளிது. அது நமக்கு சித்திக்கணும் அப்படின்னா புண்ணியங்கள் சேர்ந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் கர்மாக்கள் செய்து சித்த சுத்தி இருந்த பிறகு இது கிடைக்கும். ஆக எல்லாருக்கும் இது கிடைக்குமானா கிடைக்காது. அப்ப எல்லாராலும் இந்த படியை எளிதில் ஏறி சென்று விட முடியாது. அதனால தான் பெரியவங்க நமக்கு என்ன சொல்லி வச்சாங்கன்னா, முதலில் கர்மா அனுஷ்டானங்கள் செய்யணும், அதனால புத்தி சுத்தமாகும், அதன் மூலமாக அடுத்தபடி சென்று பக்திக்கு போகலாம், அடுத்ததாக பக்தியின் மூலமாக ஞானம் என்று படிப்படியாகத்தான் போக வேண்டும். ஆக அப்படி படிப்படியாக அவளை நாடி செல்லும் பொழுது முக்தி என்பவளை கொடுப்பவளாக இந்த அம்பிகை தான் இருக்கிறாள் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். மகா பெரியவா சரணம்.